சாப்பா, இந்த சின்ன பொண்ணு இழந்தாலும் என்னன்னு தெரியல. என்ன டைமு விடிஞ்சிருச்சா? ஏ சின்ன பொண்ணு, ஏ சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு. தான் வராத்த. இந்த மாமியார் கிழவிக்கு காலையில் தூங்கி எந்திரிச்சதும் என்னை கூப்பிடலன்னா அதுக்கு தூக்கமே வராது. என்னத்துக்கு தான் இப்படி எந்திரிச்சதும் என்னை சின்ன போகணும்னு கூட்டிகிட்டு இருக்குதா தெரியலம்மா. சொல்லுங்க அத்தை, எதுக்கு இப்படி என்னை கூப்பிட்டீங்க? ஏய், அது ஒன்றும் இல்லை. காலையில் எந்திரிச்சு வாசல் தண்ணி தொளிச்சு கோலம் போட்டியா? அதான் கேட்கறதுக்கு உன்னை கூப்பிட்டேன். அதெல்லாம் முடிச்சிட்டேன் அத்தை. தண்ணி தான் இன்னும் வரல, குடிக்கிற தண்ணி. அதான் சாப்பாடு செய்ய தண்ணி இல்லை, இன்னும் தண்ணி எடுத்து விடல. அதான் வெயிட் பண்ணுறேன். ஆத்தாடி, என்ன மணி 8 மணி ஆகுதுல, தண்ணி இன்னும் வரலையா? என்ன இது கொடுமையாக இருக்குது. எத்தனை நாள் ஆயிடுச்சு தண்ணி வந்து. இந்த பாவியாக போன மனுஷங்க தண்ணி எடுத்து விட்டாதான் என்னவா? குடிக்கிற தண்ணி கூட அவங்க இது பண்ணுறாங்களே. மனுஷர் என்னத்தை தான் குடிக்கிறது? அத்தை, நமக்கு ஒன்றே வரலத்த, ஊர் புறமே தண்ணி வரலத்த. அதான் இந்த தண்ணி எடுத்து விடுறவங்க என்னதான் பண்ணுறாங்க? இந்த தண்ணியை வித்துடுறாங்களா என்ன? இந்த வயசான காலத்தில் எத்தனையோ பேர் வயசானவங்க இருக்குவாங்க, ஒரு ஒரு மாதமாக இருக்கிறவங்க இருக்குவாங்க. அவங்கெல்லாம் தண்ணி எப்படி எடுத்துன்னு வந்து குடிக்குவாங்க சொல்லு? இதெல்லாம் இந்த தண்ணி எடுத்து விடுறவங்களுக்கு தெரியாதா? அத்தாடி, இந்த மாதிரி ஊர் நான் எங்கேயும் பார்க்கலடியம்மா. ஆமாம், நாம் மட்டும் இதை பற்றி பேச்சு என்ன பிரயோஜனம் அத்தை? எல்லாரும் ஒரு சிலர் அந்த தண்ணி எடுத்துறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அந்த கிராமத்தில் இந்த இந்த மாடி வீடு வச்சுன்னுக்கிறவங்கெல்லாம் தொட்டி வச்சுக்கினாங்க. அவங்க டைரெக்டாக தண்ணி பைப்பில் கனெக்ஷன் பண்ணிக்கிறாங்க. இந்த இல்லாதவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? அங்கங்கே குடத்தை எடுத்துன்னு அலைய வேண்டியது தான். ஆமாம் சின்ன பொண்ணு, நீ சொல்கிறது ரைட்டு தான். என்ன செய்கிறது? இங்கே இருக்கிற கழுதைங்கெல்லாம் எல்லாம் ஒரே கட்டாக இருந்தால் எல்லாருக்கும் தண்ணி வந்து சேரும். என்ன பண்ணுறது? சரி, போய் எங்கேருந்து பாரு, தண்ணி வருதான்னு பார்த்து பிடிச்சின்னு வந்து சீக்கிரமாக சாப்பாட்டை முடி. சரி அத்தை, போய் பார்த்துட்டு வரேன். போயிட்டு அப்படியே அங்கேயே கதை விட்டுன்னு அப்படியே நின்றாத. நான் இங்கே ஒரு ஜீவன் இருக்குது, வந்து ஏதாவது சமைச்சி கொடு. இதான் சமையன்னு நீ அப்படியே மத்தியானம் வரையும் ஆக்கிடாத. கதை விட்டுன்னு சீக்கிரமாக ஒரு குடம் எதுனா கிடச்சா கூட கொண்டு வந்து சாப்பாட்டை முடி. இந்த கிழவிக்கு தண்ணியா இல்லையா? இதில் ஒரு குடம் கிடச்சா கூட எட்டுன்னு வந்து இதுக்கு சாப்பாட்டை ஆக்கி கொடுக்கணுமா? இது பாரு, அதுக்கு என்ன இதுன்னு வேணுமோ அதை தான் பார்க்குது. தண்ணி வரலையே என்னடான்னு எல்லாம் நினைக்கல. இதுக்கு ஆக்கி வேற கொடுக்கணுமா? போய் கதை விடாத, சீக்கிரம் வந்து சேருன்னு சொல்லுது பாரு. ராணி அக்கா வீட்டுக்கானா போய் சொல்லி எல்லாரையும் கேட்கலாம், தண்ணி வருதா என்ன ஏதுன்னு. ஐயோ, வேலையெல்லாம் அப்படியே நிற்கிதே, தண்ணி இல்லாத. எப்போ தான் இந்த தண்ணி வந்து தொலையுமா தெரியலே. அப்பா, எல்லாம் பருப்பா எல்லாம் வேலையெல்லாம் அப்படியே இருக்குது. என்ன செய்யறதோ ஒன்றும் தெரியல. ராணி அக்கா, அக்கா, அக்கோய், ராணி அக்கோய்.
சின்ன பொண்ணு கூப்பிடுற மாதிரி இருக்கே. ஆ, சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு, வா, நான் சமையல் கட்டில் இருக்கிறவா. அக்கா, என்னக்கா தண்ணியே வரல? எத்தனை நாள் ஆச்சு தண்ணி வந்து? தண்ணி இல்லாத ஒரு வேலையும் ஆகலை. என்ன செய்ய ஒன்றும் தெரியலக்கா. அதான் இங்கேனா வந்தேன், நீங்கள் என்ன செய்கிறீங்களான்னு பார்க்கலான்னு வந்தேன். என்ன செய்கிறதாக்கா? அது ஏன் சின்ன பொண்ணு கேட்குற? நானும் தண்ணி இல்லாத ஒரு வேலையும் ஆகலை. நல்லா போட்டது போட்ட வகையிலே அப்படியே கிடக்குது. என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் நானும் அதான் அப்படியே முழிச்சிட்டு இருக்கேன். என்ன செய்யலாம்? போயிட்டு யார்கிட்டேனா அது சொல்லலாமா? எத்தனை நாள் ஆயிடுச்சு தண்ணி வரலன்னு கம்ப்ளைண்ட் பண்ணலாமா? இருந்து பார்த்துட்டு அப்படிதாக்கா செய்யணும். என்ன பண்ண, தண்ணி இல்லாமல் நம்ம என்ன செய்கிறது? எத்தனை நாளைக்கு இப்படியே இருக்கிறது? போயிட்டு எல்லாம் சேர்ந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். தண்ணி இந்த மாதிரி வரல எங்கள் கிராமத்துக்குன்னு சொல்லிட்டு, இந்த பஞ்சாயத்துக்குன்னு சொல்லிட்டு. வாக்கா லட்சுமி அக்கா, நீங்கள் என்ன இந்த பக்கம் காலையிலேயே? வா லட்சுமி. என்ன காலையில் இந்த பக்கம் சின்ன பொண்ணு தான் தண்ணி இல்லைன்னு வந்தா? நீ? அக்கா, நானும் அதே தான்க்கா. தண்ணி இல்லை, சரி அப்படியே என்ன செய்யலான்னு அப்படியே வந்தேன். தண்ணி இல்லாத அங்கே ஒரு வேலை ஆகலை. சரி சும்மா அங்கே இருக்கிறதே இங்கேனா வந்து என்ன செய்யலான்னு வந்தேன். என்னக்கா பண்ணுறது? குடிக்க கூட தண்ணி இல்லாத எத்தனை நாளைக்கு நம்ம இப்படி சென்றது? இதுக்கு என்ன வழி சொல்லுங்கள், செய்யலாம் பார்க்கலாம். சாந்தி, நீயும் வந்துட்ட? என்ன சாந்தி, காலங்காத்தால் ராணி அக்கா வீட்டில் எல்லாம் ஒரு மாநாடு நடக்குதா? காலையில் எல்லாம் கதை பேசியிருந்தா எப்படி சாந்தி? அது ஒன்றும் இல்லை லட்சுமி அக்கா, தண்ணியே வரல பார்த்துக்கா. நான் மட்டும் அங்கே என்ன செய்ய? எல்லாம் போய் சின்ன பொண்ணு வீட்டில் பார்த்தா சின்ன பொண்ணு அவங்க மாமியார் ராணி அக்கா விட்டுட்டு போயிருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. சரி அதான் நானும் அப்படியே இங்கே வந்துட்டேன். எல்லாம் இங்கே தான் இருப்பீங்கன்னு தெரிஞ்சு எல்லாம் இங்கே வந்துட்டேன். என்ன தான் செய்ய? தண்ணி இல்லை. தண்ணி இருந்தால் தானே எதனா ஒரு வேலைன்னா செய்ய. அதான் நானும் வந்துட்டேன். நீங்களாம் எதுக்கு இங்கே வந்துருக்கிறீங்க? நீங்களும் அதுக்கு தானே? ஆமாம் சாந்தி, நாங்களும் அதுக்கு தான் வந்தோங்க. ஆமாம், நாங்களும் எல்லாம் அதுக்கு தான் வந்தோங்க. ஐயோ அத்தாடி, எல்லாம் வந்துன்னுக்கிற நேரம் தண்ணி இல்லை. டீயனா உங்களுக்கு போட்டு தருவேன். டீ போடனா கூட தண்ணி இல்லை. என்ன செய்ய? அக்கா, டீ எல்லாம் வேணாம் அக்கா. எதுக்கு டீ எல்லாம் வேணாங்க? கால் தண்ணி இல்லை, அப்புறம் எங்கே டீ குடிக்க? டீ வேணாம், எதுவும் வேணாக்கா. ஆமாக்கா, டீ வேணாம், தண்ணியே இல்லையா, அப்புறம் எங்கே டீ காபி போடுறதுக்கு? தண்ணி இருந்தால் கூட ஆகும், தண்ணி இல்லை. வந்தா டீயனா ராணி அக்கா போடுறேன்னு சொல்லிட்டு இந்த சின்ன பொண்ணும் லட்சுமி அக்காவும் வேணான்றாங்க. போட்டால் குடிச்சிட்டு போகலாம்ல, ஒரு டீ இங்கே குடிச்ச மாதிரி ஆயிரும்ல. இவங்க என்ன காலங்காத்தால் வரத்த வேணான்றாங்க பாரு. சரி அக்கா, இதுக்கு என்ன ஒரு முடிவு? இதுக்கு என்ன நம்ம பண்ணலாம்? எதனா ஒன்று பண்ணாதான் இது வேலைக்கு வரும். எத்தனை நாளைக்கு நம்ம இப்படியே இருக்கிறது தண்ணி இல்லாத? ஆமாம் சின்ன பொண்ணு, குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, இந்த மாடு கண்ணுங்களுக்கும் தண்ணி இல்லை. என்ன செய்ய? இந்த இந்த தண்ணி எடுத்து விடுறவங்க தாராளமாக எடுத்து விட்டால் தான் என்னவா? இவங்க என்ன தண்ணி என்ன செய்வாங்க? அதானே இந்த வயசானவங்க, மாசமாக இருக்கிறவங்க, இந்த ஊனமுற்றா இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க தண்ணிக்கு?
நம்ம கை கால் நல்லா இருக்கிறவங்களே எவ்வளோ கஷ்டமாக இருக்குது குடம் தூக்கின்னு அங்கங்கே போய் எடுத்துன்னு வரத்துக்கு. அத்தாடி, இந்த அவங்களுக்கெல்லாம் எவ்வளோ கஷ்டம் இருக்கும். அவங்களுக்கெல்லாம் எப்படி தண்ணி சொல்லு. இந்த 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 பஞ்சாயத்தில் இந்த வில்லேஜுக்கு தண்ணி எடுத்து விடுற கவுன்சிலர் தான் பெரிய இது மாதிரி நானே எடுத்து விட்றேன்னு இதில் சில பேரெல்லாம் இருக்கிறாங்க அவங்களுக்கு சப்போர்ட்டாக. அதனால தான் அவங்க அவ்வளோ குதிக்கிறது. எல்லாம் அவங்கவுங்க தொட்டி கட்டி வச்சுக்கின்னு தொட்டிக்கு டைரெக்டாக பைப் போட்டு அவங்கவுங்க நிற்கணும். ஃபஸ்ட்டு அந்த தொட்டிக்கு போகிற பைப்பை கட் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு எல்லாருக்கும் ஒரே இதாக தண்ணி வரும். தண்ணி பூரா வர டேங்க் ஏறக்குள்ளே அவங்கவுங்க தொட்டியில் போட்டு எடுத்துக்கிறாங்க. அதுதான் நமக்கு தண்ணி வரதில்லை. டேங்க்கு அவங்கவுங்க தொட்டியில் அப்படின்னாக்கா அப்புறம் டேங்க் எப்படிறப்போ அப்புறம் நம்மளுக்கு எப்படி தண்ணி வரும்? முன்னே அதை போய் நிறுத்தணும். யார்கிட்டனா கம்ப்ளைண்ட் பண்ணி இதணும். அவங்க எல்லாம் இந்த கவுன்சிலர் அவங்க சொந்தக்காரங்கெல்லாம் இதுக்குன்னு எல்லாம் அவங்க ஒரே பேச்சு வாக்கிறாங்க பாரு. ஆமாக்கா, நாம தான் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும். தொட்டி இல்லாதவங்களுக்கெல்லாம் கஷ்டம் தானே. போய் அவங்கக்கிட்ட குடம் எடுத்துன்னு போய் தண்ணி கொடுங்கன்னு அந்த தொட்டிக்கிறவங்க கிட்ட தான் வாங்கின்னு வருது. அவங்களுக்கு அதில் ஒரு சந்தோஷம் அக்கா. இந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது. முன்னே அந்த தொட்டிக்கு போகிற இதை என்னணும். யார் அந்த கவுன்சிலர் அவங்க சொந்தக்காரங்க தான் தொட்டியே வச்சுருக்குறாங்க. வேறு யார் வச்சுருக்குறாங்க? மாடி வீடு வச்சுருக்கிறவங்க தான் வச்சுருக்குறாங்க. நார்மல் வீடு வச்சுருக்கிறவங்களெல்லாம் தொட்டியை வச்சுருக்குறாங்க. பாவம் அந்த ரேவதி அந்த சீதா அவங்கெல்லாம் எப்படி குடம் தூக்கின்னு பாரு, எவ்வளோ தூரத்துலேருந்து போய் எடுத்துன்னு வராங்க. இதில் நாமளும் தான் அப்பப்போ போய் எடுத்துன்னு வரோங்க. ஏதோ நம்மளுக்கு பிள்ளைங்க கம்மியாக இருக்கிறதுனால தண்ணி கொஞ்சம் செலவு கம்மியாகுது. இல்லைன்னா நாமளும் 4 புறா தண்ணிக்கே சரியாக போயிடப்பா. என்ன செய்கிறது? என்ன ஒன்றுமே புரியல. மண்டை உடச்சிக்கலாம் போல் இருக்குது. தண்ணி இருந்தால் தானே எதுக்குமே. தண்ணி இல்லைன்னா அவர் என்ன சொல்லு. இந்த குடிக்கிற தண்ணியும் அவங்களே எடுத்து விட்றதான், அப்புறம் இந்த புழங்குற தண்ணியும் அவங்களே எடுத்து விட்றதான். எல்லாம் அவங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ இன்றைக்கின்னு அதை அப்படியே நிறுத்திடுறாங்க அக்கா. எங்கள் மாடு கண்ணுக்கெல்லாம் தண்ணிக்கு எனக்கு எவ்வளோ அவஸ்தைக்குது தெரியுமா? மாட்டுக்கு தண்ணியே இல்லைக்கா. பாவம் நானும் எங்கெங்கே போய் எடுத்துன்னு வந்து அந்தாட்ட வீதியெல்லாம் போய் எடுத்துன்னு வந்து மாட்டுக்கு ஊற்றுனேன். அதுலேயே நான் ஓஞ்சி போயிடுறேன்க்கா. என்ன சரிதான். தண்ணி பாடு பெரிய படக்குது. இதில் ஒரு இது அக்கா, எங்கள் மாமியார் கிளவி வேற போய் காலையிலே பாடு பேசின்னு இருக்காத, ஒரு குடம் தண்ணி கிடைச்ச கூட வந்து எனக்கு சாப்பாடு ஆக்கி கொடு, சீக்கிரமாக வா, அப்படியே போய் மதிய வரையும் ஆக்கின்னு பாடு பேச்சுன்னு உக்காந்துக்காத அப்படின்னு எங்கள் மாமியார் கிளவி சொல்லுதாக்கா. மனுஷங்களுக்கு தண்ணி இல்லை குடிக்கிறதுக்கே, இதுக்கு சாப்பாடு கேட்குது. சாப்பாடு நேரம் என்ன அங்கே புலம்புதா என்ன பேசுதோ. போய் உக்காந்து நாயம் பேசுகிறா, அதை எதுக்கு கப்பாடிச்சுன்னுக்கிறா, கதை விட்டுன்னுக்கிறா அப்படின்னு என்னென்ன பேசுதோ. மாமியார் கிளவி வேறாக்கா. சரி விடு சின்ன பொண்ணு, பாவம் வயசானவங்க, அது என் பசிக்கு தாங்குமோ? அதுதான் அப்படி, அதனால தான் அப்படி சொல்லிருக்கோம் சின்ன பொண்ணு. நீ அதெல்லாம் ஒன்றும் நினைக்காத. வயசானவங்கன்னா அப்படி தானே, பசிக்கு தாங்க மாட்டாங்க தானே. ஏன் நைட்டு இது சாப்பாடு எதுவும் மீறலையா சின்ன பொண்ணு? மீன் வந்து அது கொடுக்க வேண்டியது தானே. அது சாப்பிடணுக்குள்ள ஃப்ரிட்ஜில் இது வச்சுருந்தேன்னா எடுத்து கொடுக்க வேண்டியது தானே. வயசானவங்க பற்றியா, அவங்களால தாங்க முடியாது. அதுக்கு தான் சொல்கிறேன். அது ஏக்கா சொல்கிற? நைட்டு எனக்கு வேணான்ட்டு தோசை தான் ஊற்றுனேன். அதில் ஆளுக்கு 2 தோசை சாப்பிட்டு படுத்துங்க. ஏதாவது இட்லி இது வச்சுருந்தா கூட
அதை இப்படி போட்டு விட்டு உப்புமா மாதிரி இது கிளறிக்கின்னுக்கலாம் மீந்துந்தா. அது தோசைன்றதுனால அளவாக ஆளுக்கு 2 இன்னும் செஞ்சுக்கணுங்க. அதை நான் எதுவும் மீறலை. அதனால தான் இப்போ அதுக்கு காலையிலேயே காப்பி கூட நான் வச்சு கொடுக்காத வந்துட்டேன். தண்ணி இருந்தால் தானே வைக்கிறதுக்கு. அதான் அது அங்கே எதானு பண்ணாத்தோம். அதுக்கு நான் என்ன செய்ய? போய் தான் நம்ம தான் இப்போல்லாம் இதுன்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். எத்தனை நாளைக்கு நம்மளும் இதே நின்றுக்கிறதுப்பா. இன்னைக்கு ஸ்கூல் லீவ் ஆனதும் சரி போச்சாக்கா. ஸ்கூல் அது இருந்தால் என்ன செய்ய? பசங்க சின்ன பிள்ளைங்க சின்ன சின்ன பொண்ணுங்க குழந்தைங்க எல்லாம் ஸ்கூலுக்கெல்லாம் எப்படி சாப்பாடு இல்லாத போவாங்க. காலையில் ஏதோ இன்றைக்கி லீவாக இருந்ததும் தப்பிச்சிட்டுங்க. ஸ்கூல் மட்டும் இருந்துருந்துச்சி, அவ்வளோதான். நம்ம அதனால் இது லீவாக இருக்கிற போது இதுக்கெல்லாம் ஒரு ஸ்டெப் எடுக்கணும். ரனேக்கா எல்லாம் சேர்ந்து போய் இல்லைன்னா ஸ்ட்ரைக் வேணால் பண்ணணும். அப்போ தான் இது வேலைக்கு வரும். அந்த கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அக்கா அவங்க நினச்சா தண்ணி எடுத்துவிட்றது. அவங்களது இந்த கவுன்சிலிங் விட்டாரதெல்லாம் வீட்டு வேலைன்னா அவங்க தண்ணி எடுத்து விட்டுக்குறாங்க. அது குடிக்கிற தண்ணி அப்போ எடுத்து விட்டு அவங்க வீட்டு வேலைக்கு யூஸ் பண்ணுறாங்க. மனுஷருங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லைன்னா எடுத்து விட்றதில்ல. அவங்க நினச்ச நேரத்துக்கு தான் எடுத்து விட்றது. அவங்க ஆடி அசைஞ்சு தூங்கி எழுந்து 8 மணி 9 மணி அப்படி தான் இந்த கிராமத்தில் தண்ணி எடுத்து விட்றது. அப்படின்னு தான் எப்படி ஒரு வேலைக்கு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சரியாக போயிடுது. இப்போ நாங்கள்லாம் மாடு கன்று ஒரு ஆஃபீஸ்க்காக போகிறாங்க. அவங்கெல்லாம் எப்படி தண்ணி எப்படி பிடிச்சி வைக்கிறது? இது முன்ன இந்த தண்ணி எடுத்து விட்ற ரூலை மாற்றணும். நினச்ச நேரத்துக்கு காலையில் 6 மணின்னா 5:30 மணி 6 மணின்னா தண்ணி டான்னு வந்துடணும். இவங்க நினச்ச நேரத்துக்கு 7:30 மணிக்கும் 8 மணிக்கும் 9 மணிக்கும் இவங்களுக்கு எப்போ தண்ணி வேணுமோ அப்போ எடுத்து விட்றதாக்கா. நம்ம அதுவும் கொஞ்சம் வைக்கணும் மைண்டில். அவங்கக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அதுவும் சொல்லணும். அப்போ தான் அது இவங்க இதெல்லாம் கொஞ்சம் இது. ரனேக்கா எங்கே ரனேக்கா? இப்போ பசங்களை காணும், யாரும் ஒருத்தரை கூட காணும், சத்தமே இல்லை. அதையா சின்ன பொண்ணு கேட்குறேன். டீ போட கூட தண்ணி இல்லைன்னா தான் அவங்க போய் உக்காந்துன்னுக்குறாங்க. அந்தாட்டிக்கா பின்னாடி சைடு அவங்களும் என்ன பண்ணுவாங்க? தண்ணி இருந்தால் தான் எதாவது தண்ணி இல்லைன்னா தான் போய் உக்காந்துட்டாங்க. பின்னாடி உக்காந்துன்னு அங்கே ஆச்சி எல்லாம் பின்னாடி உக்காந்துக்கிறாங்க. அப்படியாக்கா? சரி சரி. நானும் என்னடா தான் பார்த்தேன், என்னடா ஒருத்தர் கூட காணுமே. நாம் தான் இப்போ நின்றுன்னு காலையிலே கதை பேசுகிறங்களே. அதான் எங்கே பசங்களை ஒன்று கூட காணுமே தான் கேட்டேன். சின்ன பொண்ணு தண்ணி இல்லாத எல்லாம் நின்று தண்ணியை பற்றி தான் பேசுகிறேங்க. இருந்தாலும் ஒரு வேலை ஆகலைல்ல. காலையிலே கதை பேசுகிற மாதிரி தானே ஆயிடுச்சு. இன்றைக்கி லீவு நாள்னதும் சரியாக போச்சு. சாந்தி சொன்ன மாதிரி எதுனா ஸ்கூல் நாள் இருந்தால் என்ன செய்கிறதுங்க? அப்பா சரி, லீவு நாள் தான் பார்க்கலாம் தண்ணி என்ன எப்படி என்னன்னு. இல்லைன்னா போய் பக்கத்தூரில் தான் சைக்கிளில் போய் அடிச்சிட்டானா வரணும். கம்ப்ளைண்ட் போய் அங்கே சொல்லிட்டு தான், இல்லைன்னா ஸ்ட்ரைக்கான பண்ணணும். இன்றைக்கி எவ்வளோ பட்னியாக இருந்தாலும் சரி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம் நண்பர்களே. பாய் நண்பர்களே. மறக்காமல் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. பாய் நண்பர்களே.